மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். எப்போ கேட்டால் நான் மறுக்க மாட்டேன். அதை வந்து அதுக்கு பயங்கர ஹைப்லாம் கொடுத்தீங்களா, ஒன்றும் பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லையே அப்படிங்கிறது தான் சார். நாங்கள் சும்மா 2% கட்சி சார். எங்கிறத நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்காதீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஊடகங்கள்லாம் 2% ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம்னு பேசுகிறவங்கெல்லாம் இப்போ நாங்கள் அன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிட்டோம். இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிக்கிறாங்க. இதில் அது நீங்கள் கேட்டால் தானே நான் பேச முடியும். அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர், நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாருங்க பழனிசாமி தான் முதலமைச்சர்னு, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். இன்னொன்று 2024 நாங்கள் என்டிஏக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்போ சட்டமன்ற பொது தேர்தல். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னார். அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நாங்கள் இந்திய கூட்டணிகள் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்பேன், நானா வந்து சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா? என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல. நீங்க கேட்கிற இப்ப நீங்க கேட்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லு, இதையா நீங்க தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது? அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிகை நண்பர்கள் எங்க கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்ப அங்க மீடியா இருந்தாங்க. அப்ப விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமா நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு, அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்க கட்சி அப்ப வந்து அம்மா வந்து அப்ப 65 சீட்டு வாங்குவாங்க. எங்க கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்ப வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்ல ஏதோ பத்திரிகையில 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு, டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்க எம்பியா இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கீங்க, என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்க என்னைக்கு அறிவிக்கிறது எங்களுக்கு தோட்டம் அடிக்கிறான்னு சொல்ல முடியும். நீங்க கால்முறை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்களா? அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனா இந்த மாதிரி ஏதாவது இடக்கிற பேசுவாரு, அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லைன்னு சொன்ன தப்பு. நாங்க பிசினஸா பார்க்கல. நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பாடியில வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்க ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இந்திய கூட்டணியில இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒட்டுக்கு தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா? இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில இணைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அது நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது. இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான், வேற ஒண்ணுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12 வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்னும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமா யோசிச்ச என்ன பண்றாங்க. அது மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அதுதான் எனக்கு
அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது. நான் வந்து தேவைன்னாதான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்க உள்ள தலைவர்கள். மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போது இன்னும் பொக்கை கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பேன். நீங்களா கேட்பீங்க, அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க நான் போகலங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட ஓப்பனா தானே சொல்றேன். அதே மாதிரி எதையும் மறைமுகமாகவோ மறைச்சி வச்சோ நாங்க பேசுறது இல்லை. பொறுமையா இருந்தேன். இவர் வந்து என்ன பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் அந்த கூட்டணியில இருக்கீங்க. நாங்க தான் என்டிஏ கூட்டணியில இருக்கோம். ஏற்கனவே புதுசா தான் ஒரு கட்சி வந்திருக்கு. என்ன சொன்னீங்கன்னா திமுக வீழ்த்தணும், அதுக்காக நாங்க எங்க சண்டையெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னா இருந்துக்கிறோம். அப்படிதான் சொன்னேனே தவிர கேளுங்க. அதே மாதிரி நான் முதல்ல இருந்து வர்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது வான்மிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 வந்து சென்னையில பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார். வெதர் ஓபிஎஸ் அண்ட் டிடிஆர் ஸ்டில் இன் என்டிஏ ஆர் அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி ஆர் யூ கோயிங் டு யுனைட் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் என்டிஏ. அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இல்ல ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவர். அதே மாதிரி இப்ப நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் மூப்பனாரையா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க மாதிரி தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர். எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேல பெரிய அதீத ஈடுபாடு உண்டு. அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பிரிய உண்டு. அது வாசன் ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருக்கு அவருடைய பிறந்த நாள் அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நாட்டுக்கு அழைக்கலையா, நல்லது. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாம இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்க தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பாக்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கியா கேட்டா நைனா நான் போய் கேளுங்கன்ட்டு போறேன். கரெக்டு தான். சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.